असतोमा सद्गमया तमसोमा ज्योतिर्गमया मृत्योर्मा अमृतं गमया. கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வில்வித்தை வீரர் கராத்தே மாஸ்டர் உசைனி மரணம் அடைந்தார். அந்த அதிர்ச்சி செய்தி முடிகிறதுக்குள்ள இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் அவரும் 48 வயசு தான் ஆகுது. அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார். அவருடைய மரணத்துக்கு நம்ம இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒரு 48 வயசு ஒரு திரைத்துறையில் அவர் ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருந்தது. பாரதி ராஜாவுடைய பையனாக இருந்தாலுமே திரைத்துறையில் முத்திரை பதிக்கணும் அப்படின்றதுல அவருக்கு எளிதாக முடியல அவரால். அதனால அவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடின உழைப்பாக இருந்தது. இந்த மகனை பறிகொடுத்த தந்தை பாரதி ராஜாவுக்கு அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 2 பெண் குழந்தைகள். சரி, அது அவருடைய மனைவி, இவங்க எல்லாருக்குமே நம்முடைய அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். அடுத்து இந்த உசைனியோட மரணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஏன்னா இந்த உசைனி இப்போ அவர் 65 வயசுல இறந்துருக்கிறாரு. இந்த 65 வருடம் அவருடைய நானும் அவருடைய ரசிகன் மாதிரி தான். ஏன்னா அரசியல்லையும் சரி, இந்த கராத்தேலையும் சரி, மற்ற விளையாட்டுகள், வில்வித்தை, அந்த நடிப்பு அப்படின்னு பல முகங்கள் அவருக்கு. அந்த ஒவ்வொன்றுலையுமே அவர் கவிஞர் வேற, கவிதை எழுதுவார். இப்படி ஒரு தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தத்திலேயே கவிதையெல்லாம் ஒரு அரசியல் காரணத்துக்காக எழுதியிருக்கிறாப்புல. அந்த மாதிரி செய்யக்கூடியவர். அவருடைய அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அதிலிருந்து இந்த தலைமுறை, புதிய தலைமுறை, இளைய தலைமுறை, அந்த 2K ஜென் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த கடின உழைப்பு. அடுத்து என்னன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த பேஷனட், அவ்வளவு ஆர்வம், அதில் அவ்வளவு தீவிரத்தோடு இருப்பது, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதில் ஒரு தீர்க்கம், தீவிரம், கடின உழைப்பு, அதற்கு தேவையான உழைப்பு, அதற்கு தேவையான ரிசோர்ஸஸ், அதை மொபிலைஸ் பண்ணுறது. இதில் எல்லாத்துலேயுமே அவர் ரொம்ப ஒரு ஐடியலான ஒரு ஆள் அப்படி நம்ம சொல்லலாம். அவர் இந்த இரத்த புற்றுநோயால் தான் பாதிக்கப்பட்டார். ஆனால் கடைசி வரையுமே அதுக்காக அதை பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அதை நோய்வாய்ப்பட்டவரும் காமிக்காம கடைசி நிமிஷம் ரொம்ப ஆக்டிவாக தன்னை காமிச்சுக்கிறார். அதாவது எப்படி ஹுசைனினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்க முடியுமோ, அதே போல் அவருடைய இறப்புலேருந்தும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இல்லை, ஹுசைனினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எனக்கு தனிப்பட்ட அளவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாகவும் அதை நான் பார்க்குறேன். அவருடைய மரணம், அந்த மரணத்தை அவர் எதிர்கொண்ட விதம், அந்த ரொம்ப அரிதான புற்றுநோய் அவருக்கு வந்தது, இரத்த புற்றுநோய். ஒரு டெய்லியே அவர் ஒரு நாள் சர்வை பண்ணணும்னாலே 2 லிட்டர் அளவுக்கு ரத்தம் வெளியிலிருந்து ரத்தம் உள்ள செலுத்தப்படணும். அப்புறம் செலுத்தப்பட்ட ரத்தம் ப்ராசஸ் ஆகி வெளியில் வரணும். அப்புறம் அடுத்து ரத்தம் செலுத்தப்படணும். இதெல்லாம் இவ்வளவு ஒரு இட் இஸ் அன் ஆகனைசிங் ப்ராசஸ். ரத்தம் செலுத்துறதுன்றது படுத்துக்கிட்டு இருக்கிறது, அது உள்ளே போகிறது, அப்புறம் வெளியில் எடுக்கிறது, அதுக்கு நம்ம திரும்ப தொடர்ந்து ரத்தம் செலுத்திக்கிட்டு இருக்கிறதுன்றது ஏன் வெளியிலிருந்து செலுத்தப்பட வேண்டிய தேவை இருந்தது அப்படின்னா, அவருடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எலும்பில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எலும்பு மஞ்சள் இருக்குது இல்லையா, அது முழுக்கவே போயிடுச்சு.
அதாவது ரத்தம் உற்பத்தி செய்யக்கூடிய திறனை அவருடைய உடல் இழந்துருச்சு. ரத்தம் உற்பத்தி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான், அப்படி இருந்தாலுமே கூட அவர் அந்த படுக்கையில் இருந்துக்கிட்டு கொடுத்த அந்த இன்டர்வியூஸ், சிலருக்கு வைத்த வேண்டுகோள், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் திடீர்னு சாகக்கூடிய நிலையில் இருக்கிறாருன்னு யாராலுமே சொல்ல முடியாது. நானும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்கும். அதாவது அந்த மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடங்கள் தான், கடைசி நிமிடங்கள், கடைசி நாட்கள். அந்த நாட்களில் இருக்கும்போது கூட அவருடைய கனவு, லட்சியம், அவருக்குன்ட்டு சில லட்சியங்கள் இருந்தது, சில கனவுகள் இருந்தது, சில திட்டங்களும் வகுத்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே அடுத்த தலைமுறையை முன்வைத்து, நாட்டினுடைய நலனை முன்வைத்த திட்டங்கள். உதாரணமாக இப்போது அந்த ஆர்ச்சரியில் இதில் ஒலிம்பிக் மெடல் வாங்கணும், எப்படியும் அவருடைய மாணவர்கள், அவர்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து பயிற்சி பெற்று அங்கே போய் ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம், அதுக்கு தயார் பண்ணுறது. அப்புறம் கராத்தேல ஒரு பெரிய சிறந்த வீரர்னு நமக்கு தெரியும். பல நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட நடத்தியிருக்கிறாரு. திரைப்படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. இப்போ இப்படி இந்த மாதிரி சில அவருக்குன்ட்டு சில கனவுகள் இருந்தது, சில லட்சியங்கள் இருக்குது. ஒரு அகாடமி நிறுவி அந்த அகாடமி அவருடைய இறப்புக்கு பின்னாலும் தொடரணும் அப்படின்றது. அதற்கு கடைசி நிமிஷம் வரைக்குமே அதற்கு உதவி கேட்டு, அதுக்கு இந்த புரவலர்கள், ஸ்பான்சர்ஸ் யாராவது வாங்க வந்து இன்வால்வ் பண்ணுங்க, இந்த அகாடமி நடத்துறதுக்கான இடம் வந்து அரசினுடைய ஏதோ திட்டத்தினால ஏதோ இதாகிடுச்சு, பாதிக்கப்பட்டுருது, அதனால ஒரு புதிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வைத்த அவர் வேண்டுகோள். இதெல்லாம் இது ஒரு பக்கம். இந்த வேண்டுகோள்கள்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா, அவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நடக்குது. அப்போ அந்த மரணத்தைவே பற்றி அவர் பேசின இதெல்லாம் ரொம்ப 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 மனசை தொடக்கூடிய விஷயங்கள், வெரி இன்ஸ்பைரிங். மரணத்திற்கு ஏன் பயப்படணுன்றாரு. மரணம் எப்போ வேணாலும் வரும். அடுத்து இந்த மாதிரியான இந்த புற்றுநோய் மரணம் வருது பார்த்தீங்களா, இதை ஒரு பாக்கியமாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் அ பிளெஸிங் அப்படின்றது மாதிரி சொல்றாரு. புற்றுநோயை நம்ம எதிரியா பார்க்க தேவையில்லை. புற்றுநோய் வந்துடுச்சுன்னா இப்போ நம்ம சாகிறதுக்கு ஒரு வாரம் அவகாசம் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு வாரத்தையும் சந்தோஷமா நம்ம செலவழிக்க முடியும். இது வரைக்கும் என்னென்ன நம்ம திட்டங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் முறைப்படுத்திட முடியும். யார் என்ன செய்யணும், என்ன வரும்ன்றது அன்ஃபினிஷ்டாக எதையும் விட தேவையில்லை. அது எல்லாத்தையுமே ஒரு ஃபினிஷ் பண்ணிட முடியும். சில பொறுப்புகளை ஒப்படைச்சிட முடியும். சில இது வரைக்கும் செய்யாமல் விட்ட சில விஷயங்களை செஞ்சிட முடியும், நிறைவேற்றிட முடியும். தனக்கு பிடிச்ச, அவர் ஒரு இதுலலாம் சொல்கிறாரு, அவருக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுக்கிறது, இதெல்லாம் கூட செஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே கடைசி நாட்களில் நடந்தது. ஆமாம். அதனால இது ஒரு அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறது இதுதான். இந்த புற்றுநோயை நாம் ஒரு எதிரியாக பார்க்க தேவையில்லை. புற்றுநோயை நாம் நட்பாக்குவது, பிஃப்ரெண்டிங் கேன்சர், அப்படி அந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இவர் ஹுசைனி அதை தான் செய்திருக்கிறாரு. புற்றுநோயை எதிரியாக பார்க்கல. கடைசி நேரம் வரைக்கும் அவருடைய உயிரை அந்த புற்றுநோய் தின்று கொண்டு இருந்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புற்றுநோய்க்கு தன்னை கையளிக்கிற அந்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே ரொம்ப ஆன்மீகம் அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். அவர் ஹவ் ஹுசைனி offered his whole self, total self surrender through cancer to death. அதனால இந்த மரணத்திற்கு
இந்த புற்றுநோய் மூலமாக, புற்றுநோய் வழியாக தன்னை கையளித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம எல்லாருக்குமே ஒரு புனிதமான அற்புதமான செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதனால் புற்றுநோய் குறித்து அந்த அச்சத்தை முதல்ல நம்ம விட்டுறணும். அது பயப்பட வேண்டிய நோய் இல்லை, அந்த அச்சத்திலிருந்து வரணும். இரண்டாவது, புற்றுநோயை நாம் அணுகக்கூடிய விதம் ஒரு நட்பான விதமாக இருக்க முடியும், டிஃப்ரெண்ட் பண்ணக்கூடிய சூழலாக இருக்க முடியும். அப்படி ஒரு அணுகுமுறையை நம்ம கையாள முடியும். அதைத்தான் உசைனி பண்ணி காட்டி இருக்கிறார். மரணத்தை தழுவினாலுமே அவர் மரணத்தை தழுவிய விதம் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, நிறைவான ஒரு தருணமாக மாற்றி இருக்குது. இது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்குறேன். அதனால் உசைனினுடைய மரணத்தினால பாதிக்கப்பட்ட அந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், அவருடைய மாணவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிடுவோம். அதே சமயத்தில் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அவர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தரக்கூடிய ஒரு செய்தி, அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு தரக்கூடிய செய்தி, இந்த ரெண்டு செய்தியையுமே நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைகள், நம்மளும் சரி, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள், முக்கியமாக இந்த இளைஞர்கள், அந்த இரண்டையும் வாழ்க்கையில் கடைபிடிக்க முயற்சி செய்கிறது பெரிய நல்ல விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.